மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் ஏர்னனி, ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். சுமார் 150க்கும் மேற்பட்ட செங்கல் தயாரிப்பு, 10 குவாரிகள் என பணம் கொழிக்கிற தொழில்களை கொண்டது தென்காசி மாவட்டத்தின் சிறிய பகுதியான கடையம் பேரூராட்சியின் காவல் சரகம். கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கனிம வளங்கள் 10 டயர் 12 டயர்களை கொண்ட கனரக லாரிகள் மூலம் கேரளாவுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. இதற்காக நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்கள் கடையம் பகுதிக்கு வந்து செல்வதால் வாட்டர் பைப்லைன்கள் உடைந்து அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. அதோடு இதுபோன்ற கனரக போக்குவரத்தால் சாலைகள் பாதிப்படைவதாக ஊர் மக்கள் சார்பில் அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கொதித்து போன மக்கள் ஊருக்குள் வந்த கனரக வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த கடையம் போலீசார் அன்றைக்கு மட்டும் பரபரப்பு காட்டி போக்குவரத்தை தடை செய்கின்றனர். ஆனால் அடுத்த சில நாட்களில் கனரக வாகனங்கள் பறக்க தொடங்குவது தொடர்கதையாகி வருகிறது. குவாரி வாகனங்களின் இந்த அட்டூழியத்திற்கு காரணம் கடையம் போலீசாருடன் போடப்பட்ட அண்டர் டீலிங் தான் என சொல்லப்படுகிறது. அங்குள்ள அத்தனை செங்கற் சூளைகளும் குவாரிகளும் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை காவல் நிலையத்திற்கு முறையாக கொடுத்து விடுமா? அந்த நிலைய அதிகாரிகள் வேண்டாம் போ என்று மறுத்தாலும் கூட நாள் தவறாமல் லஞ்சம் பணம் வந்துவிடும். அந்த பணம் காவல் நிலையத்தில் முறையாக பிரிக்கப்பட்ட பிறகு குருதட்சணையாக இன்ஸ்பெக்டருக்கு கனமான பார்சல் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் கடையம் காவல் நிலையத்திற்கு இன்ஸ்பெக்டர் மேரி ஜெமிதா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கிறார். வழக்கம் போல் ஸ்டேஷனுக்கு வரும் மாமூல் அவருக்கு மட்டும் எல்கள் அளவுக்கு கிடைத்திருக்கிறது. வருவதை மடைமாற்றாமல் ஏற்றுக்கொள்வது என்பது இன்ஸ்பெக்டர் மேரி ஜெமிதாவின் பாலிசியா. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பணக்குடியை சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் மீது கடையம் போலீஸ் நிலையத்தில் ஆள்கடத்தல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த செல்வகுமார் தினமும் கடையம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி காலை 10 மணியளவில் கடையம் போலீஸ் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் மேரி ஜெமிதாவை சந்தித்து தன்னுடைய வழக்கு சம்பந்தமாக செல்வகுமார் பேசியுள்ளார். அப்போது இன்ஸ்பெக்டர் மேரி ஜெமிதா இந்த வழக்கினை சீக்கிரமாக முடித்து கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு 30,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத செல்வகுமார் இது தொடர்பாக தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். அவரிடம் புகார் வாங்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சில டெக்னிக்குகளை சொல்லி ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் நோட்டுகளை தருபடி அவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர். திட்டமிட்டபடி ரூபாய் நோட்டுகளை அப்படியே கொண்டு செல்லாமல் வேண்டியவர்களுக்கு அன்பளிப்பாக பழம் தருவதை போன்று வெளியே தெரியாமல் இருக்க மனத்தை கிளப்புகிற கொய்யாப்பழம், பணம் அடங்கிய பையோடு கடையம் காவல் நிலையம் கொண்டு சென்ற செல்வகுமார் அங்கிருந்த இன்சிடம் பவ்யமாக கொடுத்திருக்கிறார். அந்த பணத்தை மேரி ஜெமிதா கையில் வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை போலீஸ் சூப்பரண்ட் பால் சுதர் தலைமையிலான போலீசார் அவரை அதிரடியாக மடக்கி கைது செய்தனர். கையும் களவுமாக தூக்கப்பட்ட மேரி ஜெமிதாவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.